கரெக்டா தெளிவா எடுக்கிற இடத்துக்கு போகணும். சரிதானே? ஆமா. காண்போனுங்கிற நிலை கண்ணை கொண்டு காண்ற நிலை இல்லை. இல்ல. முதலாவது விஷயம். அப்ப அது காண்போனுங்கிற நிலை கண் இல்லாம பார்வை மட்டும், அந்த பார்வை இருக்கிற நிலையை அந்த பார்வையே உணரக்கூடிய ஒரு நிலை. சரியா? அதுக்கான அந்த காண்போனுங்கிற நிலை உணரப்படுறேன்டா அந்த நிலையில என்ன இருக்கணும்? காட்சி. காட்சி இருக்கணும். இல்லாட்டி என்னத்தை பாக்குறீங்க என்று கேட்டோம்டா, ஏதோ ஒன்று பாக்குறீங்க என்ற ஒரு அர்த்தத்தை வச்சுதானே கேட்பனாமே. என்னத்தை பாக்குறீங்க என்றா நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயமும் இருக்கு, அதுக்குள்ள ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்குங்கிற ஒரு ரெண்டு விஷயமும் இருக்கு. ஆனா ரெண்டுமே ஒரே நிலையில இருக்கு. வழங்குதம்மா மெக்கானிக்கு? அப்படி என்ன ஐனைக்கு பார்வை இருக்கி, அந்த பார்வை என்ன செய்யுது? அந்த பார்வைங்கிற அதையே காட்சியா எடுக்குது. அப்ப ஐனைக்கு அது காட்சியா வார எப்படி வரும் அதன் இடத்துல? கேள்வி அவர் கண்ணாவர் இல்ல. கண்ணவர் ஏன்னா தன்னை காட்சியா பார்வை வெப்பமே பார்வை தன்னை காட்சியா எடுக்கக்குள்ள அந்த பார்வைக்கு அந்த பார்வை என்ன பொருள் என்று சொல்லி அது காட்சியா எடுக்கக்குள்ள அந்த காட்சியாக வரும் எது? கண்வர். இப்ப காண்போன் காட்சி அவனண்டா, காண்போன் காட்சி அவனண்டா. இப்ப காட்சியில யார் வந்திருக்கா? அதாவது திரும்ப நல்ல புரிதல் கெடுங்க. பார்வை என்று சொல்லி ஒரு குணத்தை மட்டும் எடுத்து அந்த பார்வை தான் அந்த காணுதல் என்கிற நிலை. பார்வை என்றா அது பார்க்கிற தன்மை அதுகிட்ட இருக்கு. அதைத்தான் நம்ம பார்வை என்போம். ஆனா அப்படியே அந்த பார்வைங்கிறது பூரணமாகிறேன்டா, அந்த தன்மை அந்த குணம் காண்போனுங்கிறது அந்த பார்வைங்கிறது பூரணப்படுத்தப்படுறேன்டா, பூரணமாகிறேன்டா. அதுக்கு என்ன தெரியணும்? என்ன அதனிடத்துல இருக்கணும்? அது ஒரு காட்சி இருக்கணும், கண் இருக்கணும். அப்ப அதை என்ன செய்து கண் என்ன செய்த அதனிடத்துல காட்சியாக உருவாகுது என்று விளக்குறது ஒரு விஷயம். இப்ப காண்போன் காட்சி அவன் என்று செல்லக்குள்ள, காண்போன் காட்சி அவன் என்று செல்லக்குள்ள, அப்ப அந்த காண்போனுங்கிற நிலையில காட்சியாக யார் இருக்கா? கண் மட்டும் இருக்கா? அவன் இருக்கா. அப்ப அவன் அந்த காண்போனுங்கிற நிலையில காட்சியாக அவன் தான் இருக்கான்டா. சரியா? அவனை எப்படி அவன் கண்டான், எப்படி அவன் கேட்கான், எப்படி அவன் பார்க்கான் என்று சொல்லி எல்லா விஷயங்களையும் உணரக்கூடிய நிலை அந்த காண்போனுங்கிற நிலையில என்ன செய்யப்படும்? உணர்த்தப்படும், உணர்ற இடம் வரும். இப்ப முதல் இப்ப நீங்க எங்க நிக்கிறீங்கன்னா காண்போனுங்கிற நிலையில நிக்கிறீங்க. நீங்க காண்போனுங்கிற நிலை உங்களுக்கு கல்பு கண்ணை கொண்டு அந்த நிலை சரிப்படுகுதா, இல்ல இந்த முகக்கண்ணை கொண்டு சரிப்படுகுதா? உதாரணத்தை வச்சுதான் பாக்குறேன். கனவு காண்ற மாதிரி அந்த உதாரணத்தை வச்சுதான் பாத்துட்டு இருக்கு. அப்ப அந்த கனவு என்று சொல்லி பௌதீகமாக தெரிகிற அந்த கனவு என்கிற பௌதீகத்துடைய சூட்சுமத்தில் என்ன இருக்கி? ஒரு விழிப்பு நிலை இருக்கு. நீங்க வளமையா கனவு கண்ட அனுபவத்தை சிந்தனைக்கு எடுத்தீங்களா, சரியா? நீங்க காண்ற நீங்க முதல் கனவு காண்றதுக்கு முதல் உங்களுக்கிட்ட ஒரு விழிப்பு நிலை வரும். நான் பிரிச்சு சொல்றேன். அப்படி ஒரு விழிப்பு நிலை வந்த விழிப்புலதான் என்ன தோணணும், என்ன தெரியணும்? காட்சி தெரியும். தெரிஞ்ச உடனே இது இப்ப என்ன? இதான் கனவு. இப்ப அந்த அப்ப நீங்க இப்ப விழிப்பு என்று சொல்லி ஒன்றை எடுத்த உடனே அந்த விழிப்புல உங்களுக்கு காட்சியாக ஒன்று தெரியுச்சுண்டா, இப்ப நீங்க காட்சி என்ன செய்கிறீங்க? உங்களை விழிப்புல காண்றீங்கடா, இது என்ன உங்களிடத்துல? இப்ப நீங்க என்ன செய்றீங்க? கனவு காண்றீங்க. அப்ப இந்த கனவு காண்ற இந்த காட்சிய பூரணமா இந்த காட்சிக்குள்ள இல்ல இந்த காட்சியை சூழ்ந்து இல்லாட்டி அந்த காட்சி இருக்கிற இடத்தையும் பிடிச்சு பூரணமா என்ன இருக்கி? விழிப்பிரிக்கு காண்போனுங்கிற உங்களோட நிலை இருக்கு, அது சூழ்ந்திருக்கு. இல்லையா?
அப்போ சொல்றாங்க கனவினில் கண்ட பொருள், கனவினில் கண்ட பொருள் காண்போனி தனையன்றி கருவுல வேறியாமோ வேறு இனம் இருக்கா. அப்படின்னா இவர் காண்போன் என்கிறவரு கருவுல இருக்காரு. அந்த கருவுல இருக்கிற அவரு தன்னை எங்க காண்றாரு? கனவுல காண்றாரு. கனவுல பொருளா காண்றாரு. அவரை ஒரு பொருளா காண்றாரு. அப்ப அவரை கனவுலாம் பொருளா காணக்குள்ள இந்த காணுதல், இந்த காண்ற நிலை யாருக்குரியது? கருவுக்குரியது. அப்ப அந்த காண்போனாக இப்ப எது இருக்கன்னா அந்த கருதான் இருக்கு. அந்த கருதான் என்ன செய்யுதுண்டா, அந்த கனவுல கண்ட பொருளை, கனவுல காண்ற அந்த பொருளை கருவுல இருக்கிறதாக எடுக்குது. ஏன் எடுக்குது? காரணம், அந்த காண்போனா இருக்கிற அவன் அந்த பொருளை கருவுல உணர்ந்து வச்சிருக்கான், உணரப்பட்டு இருக்கு. அப்ப உணரப்பட்டு இருக்கிற அந்த நிலையில் அது என்னையா தெரியுது இல்லை அவனுக்கு? பொருளா தெரியுது இல்லை. உதாரணத்துக்கு இனிப்ப நீங்க நாம உணர்ந்திருக்கோமா இல்லையா? அப்படி உணர்ந்துகிட்டு இருக்கிற ஐனைக்கு போய் அந்த இனிப்பண்டு உணர்ந்திருக்கிற அதை நாம பொருளா காணலாமா? காணையில. அப்ப ஐனைக்கு இப்ப உணர்வும் இருக்கி, அந்த உணர்வுல என்ன இருக்கி? இனிப்பண்டு சொல்லி ஒன்று உணரப்பட்டு மிதிக்க இல்லையா? ஐனைக்கு உணர்வு வேறையா இனிப்ப வேறையா பிரிக்கை மேலா அங்க சேர்க்கை மேலா? அப்படி இருக்கிற அந்த நிலையில அதுதான் கரு இருக்கிற நிலை. அந்த கரு என்று இருக்கிற அந்த நிலையில இந்த உணரப்பட்டு இருக்கிற இந்த இனிப்பு என்ன பொருள் என்று அந்த உணர்ந்த உணர்வு இருக்க, இந்த உணரப்பட்டிருக்கிற பொருளை உணர்ந்திருக்க இல்லையா ஒரு உணர்வு? அது எங்க பொருளா காணுது? எங்க அதுக்கு பொருளா தெரிய வருகிறது? அதுதான் காண்போனுங்கிற நிலை. எங்க வருது? கனவுல. அந்த கனவுலதான் வருது. கனவா வருகுதா? கனவாக ஒன்று வருகுதா? கனவுல வருகுதா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கனவுக்குள்ளதான். அப்ப கனவுலதான் அந்த கருவுல உணரப்பட்டு இருக்கிற இனிப்பு, சரியா? கருவுல உணரப்பட்டிருக்கிற இனிப்பு கனவுலதான் அந்த காண்ற அவனிடத்தில சீனியா என்ன செய்யுது? தெரிய வருகிறது. இதுதான் காண்போன் என்ன செய்கிற தன்னை கனவுல பொருளா காண்ற நிலை. இதை காண்ற யாரு? கனவுல நிக்கிற அவரா? கட்டுண்ட கண்ணா? கட்டுண்டு இருக்கிற புலனா? அதுக்கெல்லாம் இன்னைக்கு சம்பந்தமே இல்லை. இது காண்போன் என்ன செய்கிற கண்டு கொண்டிருக்கிற நிலை. இப்ப காண்போன் கண்டு கொண்டிருக்கிற அந்த கனவுல நிக்கிற அந்த பொருளுக்குத்தான் அந்த காண்போனா இருக்கிற அவன் எப்படி தெரிகிறான்? வேறையாக, வேறு பொருளாக, வேற என்னமோ தனித்தனி பொருள் நிறைய இருக்கிறதாக அவன் தெரிய வந்த உடனே இப்படி தெரிகிறது, இப்படி எனக்கு தெரிய என்ன வந்திருக்கிறது, நான் காண்போனுங்கிற கனவு கண்டு கொண்டிருக்கிற அந்த நிலையில இருக்கிற நான் என்கிற நிலையை என்ன செய்யறான்? மறந்துடுறான். இந்த மறதி வந்துடுது. அப்ப ஈனைக்கு இப்போ முகமது கனி முதலாவது விஷயத்தை நீங்க பிடிக்கணும். ஈனைக்கு காண்போன் காட்சி அவன் என்று சொல்ற இந்த விஷயத்தில என்ன செய்யணும்? இப்ப நாம நிலை பெறணும். இந்த நிலை பெற விஷயம் என்ன செய்யணும்? அதிகமாக நடக்கும். இப்ப இந்த இதுல நிலை பெற்றோம்டா இப்ப நமக்கு என்ன அந்த உறுதியாகும்டா? காண்போன்ங்கிற நிலை கனவை எண்ணியா எடுத்திருக்கி, காட்சி எடுத்திருக்கி எண்ட உடனே இப்ப அந்த காண்போன்ங்கிற நிலையில கண்ணு மிதிக்குமா இல்லையா? கண் இருக்குமா இல்லையா? அது காட்சி எடுத்த அந்த பொருள் இருக்குமா இல்லையா? அப்படியேண்டா காண்போன்ங்கிற அந்த பார்வைக்கு, அந்த பார்வைங்கிற அந்த குணத்துக்கு அது என்ன பொருளா இருக்கோ அந்த பொருள் தான் என்ன செய்யும்? அதுக்கு தெரியும். ஆனா அந்த பொருளுக்கோ அந்த குணம் என்னையா தெரியும்? இதுல மிச்சம் ஆழமாக நீங்க போகாம அடுத்த விஷயத்துக்குள்ள போறதுக்காக முயற்சி எடுக்கிறீங்க.
பாராட்ட வேண்டிய விஷயம் இருந்தாலும் இதுல பூரணமாகணும். நான் தார இந்த பாயிண்ட கொஞ்சம் நல்ல நுட்பமா எடுங்க, இல்லாட்டி புரிவிடாது. சரி. இப்ப காண்போனுங்கிற அந்த பார்வை என்ன செய்யுதுன்னா, கண்ணு என்ன செய்யுது? காட்சிக்கு பொருளா காணுது. காட்சிக்கு பொருளா காணுது. இப்ப அது அந்த காட்சிக்கு அந்த கண்ணை பொருளா காண்றதுக்கு இந்த பார்வை, இந்த காண்போனுங்கிற அது வேற எங்கேயாவது போகுதா? வேற எங்கேயாவது காணுதா? வேறையா ஒரு இடத்துல கொண்டு போய் கண்ணை வச்சு பாக்குதா? இல்ல. அப்படி இல்லை. அப்படி என்ன இப்ப காண்போனுங்கிற நிலையில காட்சியாக வந்து கண் நின்ற உடனே, சரியா? இதான் நுட்பம். கண் நின்ற உடனே இப்ப கண்ணுக்கு அந்த காண்போனுங்கிற நிலையில இருக்கிற எல்லா காட்சியும் தெரியுது. இது காண்போனுக்கு தெரியுதா? அந்த கட்டுண்டு காட்சியா நிக்கிற கண்ணுக்கு தெரியுதா? காண்போம். இது உண்மையில காண்போனுக்கு தான் தெரியுது. காண்போன் உணரப்பட்ட பொழுதோ இப்ப அந்த கண் காட்சியாக காட்டுற எல்லாத்தையும் இந்த காண்போன் என்கிற நிலையில அந்த பார்வை உணர்ந்திருக்கிறதா இல்லையா? ஆமா. ஆனா காட்டுற இடம் பிடிபடுதா? கஷ்டம். இந்த காண்போன் இருக்கிற நிலை பூரணமா இன்னிருக்கி காட்சி. காண்போனுங்கிற நிலை ஒரு அணு போல இருக்கிற ஒரு அணு இருக்கிற இடத்திலேயாவது இல்லாம இருக்குமா? காண்போனுங்கிற நிலைய ஒரு ஒரு பரிவட்டம் எடுங்களேன், சரியா? அந்த பரிவட்டமா இருக்கிற அந்த காண்போனுங்கிற நிலைய பூரணமா எடுங்க. அதுல அந்த காணுதல்ங்கிறது ஏனைக்கு இருக்கும், ஏனைக்கு இருக்காது. அப்ப அது சூழ்ந்திருக்கும். இப்ப அது அது காட்சி என்று சொல்லி காண்ற அப்ப கண் என்ன செய்யுதுன்றா அந்த சூழ்ந்திருக்கிற எல்லா காட்சியையும் அந்த காண்போனுங்கிற நிலையில அந்த அந்த நிலையை சூழ்ந்திருக்கிற எத்தனையோ கோடா 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 கோடி காட்சிகளே மொத்தமா தன்னகத்தே உணர்ந்துதான் கண்ணென்று சொல்லி ஒரு பொருள் அதுக்கு தெரிய வருகுது. நான் சொல்றேன், இப்ப புரிபடுதா? அப்ப இப்ப காண்போனுங்கிறது பூரணமா ஒரு எல்கை இல்லாமையும் இருக்கு அந்த நிலை. அதே நேரத்தில அந்த அந்த குணத்தில அந்த பொருள் என்னையா இருக்கி மொத்தமா கட்டுண்டும் இருக்கு. இப்படி கட்டுண்டு இருக்கிற இந்த கண்ணுக்கு பூரணமா என்ன இருக்கி? காட்சி. காட்சி. இப்ப அதைத்தான் கண்டுகிட்டு இருக்கு அது. இதுல ஒண்டத்தான் பிடிச்சு ஒண்டத்தான் கொஞ்சம் பிரிச்சு ஒண்டத்தான் இடிக்கு தரலாம். ஹக்காய் ஹக்கு நீதான் என்று சொல்லி அந்த ஹக்குங்கிற சொல்ல பாவிச்சு உங்களை காற்றாகலண்டா இன்னைக்கு ஹக்கு உணரப்பட்டு ஒரு பொருளா இருக்கின்றதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கிற அந்த இடிப்புல எப்படி இருக்கு என்று உணர்றது, அந்த ஹக்க உணர்ந்து கொள்றது, இன்னும் இருக்கிற இந்த நுட்பத்துக்குள்ள எல்லாம் இந்த காண்போனுங்கிற நிலை போய் நின்று எடுக்காம இடிப்பு அமையாது. இப்ப காண்போனுங்கிற நிலை நல்லா அடுங்க. இப்ப காண்போனுங்கிற நிலை எல்லாம் கண் தெரியுது, பொருள் தெரியுது. இப்ப பொருள் என்ன தெரியுது? பொருள்ல கண் தெரியும் இல்லைங்க, அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன். காண்போனுங்கிற நிலையில மொத்த காண்போன் என்று இருக்கிற நிலையில இருக்கிற மொத்த காட்சியையும் கண்ணகத்தை உணர்ந்துதானே கண் வந்திருக்கி. இப்ப கண்ணிலே மொத்தமா எல்லாம் உணரப்பட்ட பொழுது அது ஒரு பொருளாக காண்போனுக்கு தெரியுது. இப்ப அப்படி அந்த காண்போனுக்கு தெரிகிற அந்த மொத்தமா இருக்கிற கண்ணுக்கு இப்ப கண்ணுல பார்வை இருக்கா இல்லையா? அப்ப அப்படி பார்வை இருக்கிற அந்த பார்வை அந்த கண்ணிலிருந்து வெளிப்படுறதுக்கு, கண்ணிலிருந்து ஒரு காட்சி அந்த கண்ணுக்குள்ள பதியறதுக்கு, இல்லாட்டி ஒரு காட்சி கண்ணுக்கு தெரியறதுக்கு இப்ப காண்போன் பூரணமா இருக்கு. காண்போனுங்கிறது பூரணமாக இருக்கிற இருப்பு நிலையாக கண் வராதா? அதே நேரத்துல அப்படி இருக்கிற கண் காண்போனுங்கிற நிலைய மொத்தமா உணர்ந்திருக்கிற ஒரு இருப்பாக காண்போனுக்கு தெரியாதா? நான் பிடிக்கிற சொல்லித்தர நுட்பம் தஸ்கீருக்கு பிடிக்குதா? விளங்குதா? விளங்குதா? இப்ப காண்போனுக்கு பொருளா கண் தெரியுது. இப்ப தெரிஞ்சா இப்ப கண்ணில் என்ன இருக்கி?
காட்சி 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 பார்வை இருக்கு. அப்ப பார்வை இருந்தா என்ன இருக்கும்? காட்சி. இப்ப கண் காட்சியை எதை காணுது? எதுல காணுது? கண்ணுலதான். அதான் எதுல? பார்வை கண்ணுல. காண்போனுங்கிறது இல்ல இல்ல. புரிப்படுகிறதா? இப்ப காண்போனுங்கிற நிலைதான் பொருளா கண்ணானிக்கு அப்படி வந்து நிக்கிற கண் இப்ப என்ன செய்து? கண்ணுக்கு காட்சி வேணுமா இல்லையா? அது என்ன செய்து? அந்த காட்சிக்கு எதை எடுக்குது? காண்போன்ங்கிற அவனைத்தான் எடுக்குது. இப்ப அவனை எடுக்குதுங்கிறக்குள்ள இப்ப அந்த காண்போனுங்கிற நிலையில பூரணமா இருக்கிற எல்லா காட்சியையும் அந்த கண் என்ன செய்யுது? அவன் தான் பார்க்க. இப்ப அவன் காண்போனா கண்ணா? காண்போன் தான். கண் இல்லையா? எப்படி பிரிக்கிறேன்? பிரிக்க இயலாது. சேர்க்கையும் இயலாது. அப்ப காண்போனுங்கிற நிலை இருந்தா அதுல அது அந்த பொருளாக அவன் காட்சியாவும் இருப்பானா இல்லையா? கண் காட்சியாவும் இருக்குமா இல்லையா? கண் இருந்தா அந்த கண் பார்க்கறதுக்கு காண்போன்ல இருக்கிற காட்சி எல்லாம் அதுக்கு தெரியுமா இல்லையா? தெரியும். அப்ப இப்ப கண்ணுக்கு தெரிகிற காட்சி எல்லாம் காண்போன் இருக்கிற அவனுடைய காட்சி. அப்ப காண்போனா இருக்கிற அவன் தான் கண்ணாக இருக்கிற அந்த நிலை. இப்ப இன்னைக்கு எது பொருள், எது அந்த பொருள், எது பொருள் இல்லை என்று சொல்லி இன்னைக்கு ஒரு ஆழமாவா போய் நின்று எடுக்க வேண்டியிருக்கு. இப்ப காண்போன் என்று கண்ணை பார்க்க எப்பவுமே சுருக்கி கண், அந்த கண் யார பாக்குது? இந்த பார்வை எங்கேயாவது வெளியே போயிட்டா இல்ல. இந்த பார்வை எங்கேயாவது வெளியே ஏதாவது காண்ற இடத்துக்கு காண்ற நிலைக்கு போயிட்டு இப்ப முடிவெடுக்கலாமா நாம? இல்ல. எப்ப போகும்? அப்ப இன்னுமே காணல. இன்னைக்குதான் இப்ப காணல என்ற முடிவு எடுக்கணும். இந்த பொருளை கண்ட உடனே அந்த பொருளா இருக்கிற அவன் தெரியலாம். அவனை கண்ட உடனே அவனா இருக்கிற பொருள் தெரியுது. எப்படி எடுக்கிற? இப்ப அந்த உதாரணம் பிறந்தது அதெல்லாம் சும்மா வேற இதுக்கு முகமது கனி. தங்கத்தை எடுக்கிறியா மாலையா எடுக்கிறியா? அப்படின்னா இன்னைக்கு எங்கும் நிறைந்த ஹக்கண்டு எதை எடுக்கணும்? காட்சியா? காட்சி எடுக்கணும். வெப்பமே இல்லாட்டி மாலை எடுப்போம். எங்கும் நிறைந்த ஹக்கு மாலை ஏகமாய் இருக்கிறதா தண்டு இருக்கிற தங்கத்தை தான் எடுக்கும். தங்கத்தானே எடுக்கும். தங்கத்தை எடுக்கும். அப்ப இப்ப ஈனைக்கு இப்ப அந்த உருவமாக கண்ணண்டு தெரிஞ்சது என்ன? எங்கும் நிறைந்த ஹக்கு. அந்த அதை உணர்ந்திருக்கிற அந்த பொருள் என்ன? காண்போன் பார்வை. பார்வை. அதுக்கு அந்த கண்ணுக்கு அந்த கண்ணை உணர்ந்திருக்கிறான். அதுதானே இப்ப கண்ணுல என்ன தெரியுது? காட்சி தெரியுது. அப்ப பார்வை தெரியுது. பார்வை. பார்வை வந்த உடனே இப்ப கண்ணு பார்வை வந்த உடனே பார்வைக்கு என்ன தேவைப்படுது? கண் தேவைப்படுது. காட்சி தேவைப்படுது. காட்சி. அந்த காட்சிக்கு அந்த மொத்தமா அந்த கண்ணண்டு பொருளா இருக்கிற அவன் தான் காட்சிக்கும் மாறான். இப்ப எப்படி பிடிக்க போறீங்க நீங்க? எப்படி இதை விளங்கி எடுக்க போறீங்க? அப்ப இதுல பூரணம் பெறேன்டா, இது பூரண நிலைக்கு வராமதான் அடுத்த எதுக்கு போகணும் நாம? முகமது கனி கேள்வி இதுல இதான் சொல்றாங்க. பார்வை, கேள்வி, பேச்சு, மூச்சு, பண்பு யாவும் நீயாச்சு. இப்ப என்ன சொல்ற நிலை இந்த காண்போனுங்கிற நிலையில வந்து தரிப்படக்குள்ள இன்னைக்கு தன்னை உணர்ற நிலைதான் என்று சொல்லி ஒரு இடத்துக்கு நம்மளோட உள்ளம் என்ன செய்யும்? கண்ணன்று வேறையா உண்ட உணர்ற இடத்துக்கும் வராது. இன்னைக்கு காண்போன் என்று சொல்லி வேறையா உண்ட உணர்ற இடத்துக்கும் வராது.
கண்ணென்று சொல்லி ஒன்றென்று சொல்லி உணர்ற இடத்துக்கும் வராது, காண்போனுங்கிறது ஒன்றென்று சொல்லி உணர்ற இடத்துக்கும் வராத ஒரு மத்திப நிலைக்கு வர அடுத்தது என்ன வரும்? கேள்வி வரும். அது இயல்பாவே வரும். புரிய வச்சு தரலாம், தரையில்லாண்டு இல்லை, நான் உங்களோட அனுபவத்துக்கு வரட்டும் என்ற இடத்தை விளக்கி தரேன். அப்ப இது எல்லாத்துக்கும் அடிப்படை முகமது கனி ஏகத்தில தரிக்கும். நான் ஏகமாயிருக்கிறேன், அங்கு அந்த நிலையில தரிப்பட்டிருக்கிற அவன்தான் அந்த காண்போனுங்கிற அந்த நிலைக்கு உரியவனே அல்லாமல், அந்த ஏகமா இருக்கிற அந்த கருதான் அந்த காண்போனுங்கிற நிலையில தன்னை பொருளா காண்ற நிலைக்கு வருகிறதே அல்லாமல். விளங்குதா? அப்ப இப்ப இன்னைக்கு கனவு எங்க இருக்கு? இப்ப இன்னைக்கு கனவை யாரு காண்றா? கனவு இப்ப இன்னைக்கு யாரு காண்றா? இப்ப கனவு சொல்லி இன்னைக்கு கொண்டு வந்து சொல்லி இப்ப நாம பேசிட்டு இருக்கமே, இந்த கனவு இன்னைக்கு வந்தேன் அதான் என்ன காண்றது? இப்ப காண்போனுங்கிற நிலையில முகமது கனி அவன் தன்னை பொருளை கனவுலாம் காண்றான். சரி, அப்படி காணக்குள்ள அந்த பொருள் கனவுல கட்டுண்டு நிக்கிற பொருளை எடுப்போமே, கட்டுண்ட பொருள் நிக்க, அப்படி கட்டுண்டு நிக்கிற அந்த பொருள் கனவை காணுதா? எங்க ஆணு? அவர் நிஜமண்டு கண்டு அவரு நிக்காரு, உலகம் மண்டு கண்டு நிஜமண்டு கண்டுதானே முகமது கனி நிக்காரு. அவர் கனவண்டு காண்ற இடத்துக்கு வந்துட்டாரு வெப்பமே. காண்பனுங்கிற நிலையில வந்து கனவண்டு காணுவாரா? அப்படின்னா இதை கனவு என்று சொல்லி காண்றவர் யார்? இது யாரு காண்றா? காண்போன் சரியா கனவை கண்டாரு என்றா காண்போன் கனவை காண்றாரு, கருவுல இருக்கிற கனவை காண்போன் காண்றாரு என்று வந்திருக்கும் பாடல். பாடல் எப்படி வந்திருக்கி? கருவுல இருக்கிற அவரு காண்போனா இருந்து தன்னை பொருளா கனவுலாம் பார்க்கல, கனவாக பார்க்கல. இப்ப நான் சார இந்த விஷயத்தை சரியா வந்து சரியா யோசிச்சுங்களா உங்களுக்கு இதுக்குள்ள நிறைய கேள்விகள் வரும். அப்ப கனவினில் என்று சொல்லித்தானே பாதிப்படுது. அப்ப காண்போன் இடத்துல இது கனவு இல்லையே. அதைத்தான் சொல்றேன். காண்போன் கனவினில் தான் பொருளை காண்றேன். அதாவது காண்போனே தனை அன்றி கருவுல வேறு இல்லை. கனவினில் கண்ட பொருள் என்றா கனவாக கண்ட பொருள் என்ற அந்த பாட்டு அது விளக்கல்லவா? அப்ப அது இல்ஹாமத்து பாட்டுண்டா அனுபவத்தில் நின்று உணர்த்தப்பட்ட விஷயமா இல்லையா? அது பிள்ளையா இருக்காது. அவர் வெளியின முறைக்கு நாம கனவுதான் என்று எடுத்தாலும் ஆரம்பத்துல விளங்கிட்டு போறது சரி, அவர் அறிவு பக்குவத்துக்கு விளங்குறாரு. ஆனா இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிற சரியான முறைக்கு சரியா போய் தெளிவா நின்று நீங்க அனுபவத்துல யோசிச்சா, அனுபவத்துல நின்று அந்த கனவை நீங்க சிந்திச்சிங்களா, காண்போன் அந்த அந்த விழிப்ப காண்போனுங்கிற நிலையில இருந்து கனவுல தன்னை என்ன செய்யறாரு? கருவுல இருக்கிற அந்த பொருளை காண்றாரு. அது புரிதல் வருகுதா? கருவுல இருக்கிற பொருள் இப்ப கருவுல என்ன பொருள் இருக்கு? கருவுல இருக்கிறது அவர நினைவுல, கனவினில் அவர நினைவுல இதை பார்க்காரு. கனவினில் என்றா கனவுலதான் காண்றார். அப்படி என்றா அவர் ஈனைக்கு நினைவு என்று சொல்லி எடுத்து அதுல தன்னை அவர் கண்டாரண்டா காண்றாரண்டா கண்டுகிட்டு இருக்காரண்டா. இப்ப அப்படி காண்ற அந்த நிலை என்ன நிலை? கனவு. ஆனா இப்ப அவர் கனவு காண்றாரா? இல்லை. அப்படின்னா அவர் இன்னைக்கு கனவு காணல. அவர் கருவுல இருக்கிற பொருளைத்தான் கனவுல கண்டார், கனவை காணல. கனவினில் என்றா கனவுக்குள்ள கண்டாரு. அப்படி என்றா அந்த பொருளை காண்ற நிலையில காண்போன் இருந்தாரு. அவர் காண்போனா இருந்த அந்த நிலையில அவருக்கு என்ன தெரியுச்சு? கண்ட பொருள், அந்த பொருள் தெரியுச்சு.
அப்ப இடையில ஒசாது ஈனைக்கு கனவினில் என்று சொல்ல போட்டிருக்காங்க. அப்படி என்ன ஈனைக்கு காண்போன் கருவுல இருக்கிற தன்னை பொருளா கனவுலதான் காண்றாரு என்று காட்டிட்டார். ரைட். அப்ப ஆனா விளங்கி எடுக்கக்குள்ள நாம தெளிவா அது சிந்தனைக்கு எடுத்து விளங்கக்குள்ள காண்போன் கனவு காணல, காண்போன் கனவு காண்ற இடத்துக்கும் வரல. அப்படின்னா காண்போன் கனவு காண்ற இடத்துல காண்போனும் இல்ல, காண்போனுங்கிற அவனுக்கிட்ட கனவு வரையும் இல்ல. காண்போன் கனவு காண்ற நிலைக்கு வந்து கனவை நான் கண்டேன், கனவு ஒன்று கண்டேன் என்று அவன் என்ன செய்யல, அதை வெளிப்படுக்கையும் இல்லை. ரைட். இது காண்போன்ற நிலை. இப்ப கனவுல வந்து கட்டுண்டு ஒரு ஆள நிக்காருவா, அவர் கனவு கண்டாரா? இல்லை, அவர் காணல. ஏண்டா அவரு கனவண்டி செல்லி காண்ற இடத்துக்கு வந்துட்டாருண்டா எங்க வருவார் அவரு? நினைவுக்குள்ளதானே, நினைவுக்கு வருவார். அப்படி என்ன கனவை கண்றீங்க எது? நினைவுதான், அதானே கண்டிருக்கணும், இடையில அதானே இன்னைக்கு. நீங்க உங்களை மறந்து உறங்கிட்டீங்கன்னு வைங்களேன், வெப்பம் உதாரணத்துக்கு விளங்குறதுக்கு. அப்ப இப்ப நீங்க கனவு காண்றீங்களா? நீங்க கனவுக்கு போறீங்களா? நீங்க விழிப்படுத்தி கனவு வண்டி செல்லி காண்ற இடத்துக்கு நீங்க போறீங்களா? இல்ல. அப்ப நீங்க இப்ப என்ன இருக்க இப்ப நினைவுதான் என்ன செய்யுது, அந்த கனவு காணுது. ஏன் அது கனவு காண போயிடுச்சு? ஏன் கனவு காண்ற நிலைக்கு போய் அதுல கனவுல போய் பொருளை பார்க்கறதுக்கு எல்லாம் கருவுல இருக்கிறத கனவுல போய் பொருளா பார்ப்போம் வண்டி சொல்லி அது நினைச்சிச்சு? ஏன் அப்படி ஒரு நிலைக்கு அது வந்துச்சு? ஏன் அப்படி ஒரு நிலைக்கு அது வருகுது? நீங்க நினைவு விட்டது தானே. இப்ப உங்களுக்கு நீங்க நினைவோட இருக்கிறீங்களா இல்லையா? என்ன தஸ்கீர், நினைவோட இருக்குமா இல்லையா முகமது கானி? ரைட். இந்த இருக்கிற இந்த நினைவை நீங்க விடலேன்னு வைப்போம், அந்த நினைவை பிடிச்சுக்கிட்டே நீங்க இருக்கிறீங்கன்னு வைப்போமே. அந்த நினைவுடையே அந்த நினைவை பிடிச்சுக்கிட்டே நீங்க இருந்தீங்களா, அந்த நினைவு என்ன செய்யும், போய் அதில இருக்கிற உங்களை போய் பொருளா காண்ற ஒரு நிலைய ஏற்படுத்துமா? அப்படி ஒரு நிலைக்கு போகுமா? போகாது. அப்ப அது போனதான் என்ன வருகுது, இப்ப கனவு வருது. அப்படி என்ன இப்ப கனவை காண்றது எது? நீங்களா உங்களோட நினைவு. அப்ப நினைவு என்ன செய்யுது? கருவுல இருக்கிற பொருளை எங்க போய் காணுது, எங்க போய் பாக்குது? கனவுல அந்த பொருளை பார்க்கிற நேரத்தில சரியா, அந்த நினைவுல இருக்கிற எல்லாம் என்ன செய்யுதுன்னா அந்த பொருளை பார்க்கறதுக்கு கூட மாடைன்னு செய்யுது, உதவி செய்யுது. அப்படி உதவி செய்யற எல்லாம் தான் என்னைய நிக்க இன்னைக்கு கனவா நிக்க. இதுக்கு அங்காலும் போக இல்லாம இருக்கு. இல்லாட்டினா ஏற்கனவே கொண்டு போன வேலையிலே கொண்டு போவேன். அதனால இந்த இடத்தோடையே நாம நின்று விளங்குறது தான் இப்ப இந்த காண்போன் என்கிற நிலை இருக்குவா. இதுல இன்னும் ஆழமாக நாம போக வேண்டியிருக்கா இல்லையா முகமது கானி? அப்ப அதுல தரிபட என்ன செய்யும்னா, இந்த காண்போன் என்கிற நிலை தன்னில உணர்ற அந்த அறிவு நிலை என்ன செய்யும், அதிகமாகும், மிகைப்படும். அப்ப உணர்வு என்ன செய்யும், அந்த காண்போன் என்கிற நிலையில காட்சி என்கிற விஷயத்துக்குள்ளேயும் உணர்ந்து நிற்கும், காண்போன் என்கிற நிலைக்குள்ளேயும் உணர்ந்துகிட்டு நிற்கும். அப்ப மொத்தத்துல இந்த காண்போன் என்கிற நிலை மொத்தத்துல என்ன செஞ்சிடும், காட்சி இல்லாத இடமே இல்லைன்னு உணர்த்தி விடாதா? அப்படி என்ன காண்போன்ங்கிற அந்த நிலை எதை கொண்டு தரிப்பற்றி? காட்சியை கொண்டுதான் தரிப்பற்றி. அப்படி காட்சியாக தெரிகிற விஷயம்தான் கண். இப்ப அந்த கண் என்ன, இந்த கண்ணா? அந்த அந்த தரிபற்றிக்கிற அதுதான் உங்களுக்கு பௌதீகமாய் நான் இந்த கண்ணை தெரியுது. இப்ப அப்ப அவன் பார்க்காத இடமே கிடையாது, அவனுக்கு தெரியாத விஷயமே தெரியாது. அப்படி என்றா
அவனுடைய பார்வை சரியா சின்னொரு ஒரு மலைக்கு கீழே ஒரு அடி மலையில ஒரு அடியில ஒரு சின்ன ஒரு ஓட்டைக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது ஒரு எண்ணமும் இல்லாட்டி ஏதாவது ஒரு உயிரம் இருந்தாலும் அது கூட அவனோட பார்வையில இருக்கா இல்லையா? அது கூட அவனோட பார்வையில படுகுதா இல்லையா? அது கூட அவனோட பார்வையில இல்லாம போகுமா? அப்ப காண்போன்ங்கிற நிலை இந்த அளவுக்கு தரிபடுறேன்னா நம்ம எந்த அளவுக்கு அதை நினைவுல சரிப்படுத்தி பயிற்சி எடுக்கணும் என்று விளங்குதா? அது அதை காண்போன்ங்கிற அந்த காட்சி முடிவு நிலை என்ன செய்யும்? அடுத்த கட்டம் கேள்வி வரும், பேச்சு வரும், மூச்சு வரும். இந்த பண்பு எல்லாம் யாவும் இந்த 4 பண்பும் இல்லை. இப்படி இன்னும் இருக்கு நிறைய பண்பு. இதுல நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்காக 99 நாமங்களை தான். அஸ்மாவுல் ஹுஸ்னா, அழகிய திருநாமங்கள். இது நமக்கு குறிப்பிட்ட அளவு வெளிப்படுத்தி தந்தது. வெளிப்படுத்தாத எத்தனையோ கோடி நாமங்கள் இருக்கு. விளங்குதா? அப்ப அந்த நாமங்கள் எல்லாம் மொத்தமாக தன்னில உணரப்படுற இடம் வரக்குள்ள, தன்னில உணரப்படுற நிலை வந்தா அந்த ஏக வியாபகமாயிருக்கிற எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு நிலையில கொண்டாந்து அடக்கி தன்னை ஆள்ற நிலை இருக்கே, அந்த இருக்கிற இருப்பிருக்கே, அது சக்தியா விளங்காதா? அப்ப அது படிப்படியாக நமக்கு என்ன செய்யும்? வரும். ஆனா ஏற்கனவே நான் இந்த கேள்விங்கிறது எப்படி வரும், எப்படி தரிப்படும் என்று ஏற்கனவே பேசின உறவாட்டங்களும் இருக்கு. பழைய உறவாட்டங்கள் இருக்காது. இப்ப ஒவ்வொன்றா போடுபட்டுக்கிட்டு வருது. சில நேரங்கள் அந்த உறவாட்டங்களும் உங்களுக்கு வந்து சேரும். இப்ப நாம ஈனைக்கு இந்த காண்போன்ங்கிற நிலை இருக்குவா, அது ஏக வியாபகமாக நான் இருக்கிறேன் என்ற அந்த உணர்வை கொண்டு அந்த நிலையை நாம தரிப்படுத்துறதுலேயே என்ன செய்வோம்? நம்மளோட கல்வி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம். சரியா? முகமது கணிக்காத நான் இவ்வளவு விஷயமும் பேசினேன். வேற என்ன கேட்கணுமா? அஸ்வானுக்கு விளங்கிட்டா? இப்ப எல்லாருக்கும் பேசுறது விளங்குதா தெளிவா? அப்ப அதாவது சார் சொல்றாங்க, உப்பை ஒத்த நிலையிலே உண்மையோடு ஒன்று வயங்காக. சரியா? இப்ப கண்ணை உப்புன்னு எடுங்க. இப்ப காண்போனுங்கிறது என்ன? உண்மை என்று எடுங்க. அப்ப உண்மை என்று எடுங்க. காண்போனுங்கிற நிலை உண்மை என்றா அந்த உண்மையின் உருவம் எது? அப்ப கண்ணண்டு சொல்லி இருக்கிறத பூரணமா ஒவ்வொன்றாக பிரிக்க 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 என்ன வரும்? காட்சி தான் வரும். அப்ப காட்சிங்கிறது பூரணமா ஒரு பொருளா ஆகின உடனே சரியா அந்த பொருள்ல இருந்து என்ன வெளியாகுது? கேள்வி இல்லைங்க அஸ்வான், நல்ல திரும்ப எடுங்க. இப்ப கண் பூரணமாக என்ன இருக்கி? காட்சி. அப்ப ஒவ்வொன்றாக நாம ஒவ்வொரு அணுவாக எடுக்க எடுக்க ஒவ்வொரு அணுவும் எண்ணியாக வரும். நமக்கு அங்க கண்ணுல காட்சி தான் வரும். ரைட்டா? அப்படி காட்சி தான் மாற அந்த இடத்துல அது அந்த காட்சிக்குரிய கேள்வி வருமா? இன்னைக்கு பேச்சு வருமா? அப்ப பூரணமா கண்ணண்டி இருக்கிற அந்த நிலை காட்சி பூரணமா நிரம்பி இருக்கிற ஒரு நிலை. இப்படி வருதா? அப்படி நிரம்பின ஒரு நிலை ஒரு பொருளா ஆயின உடனே அதுக்கு என்ன வருகுது? ஒரு சக்தி ஒன்று வேலை செய்யுது. என்ன அந்த சக்தி? பார்வை வேலை செய்யுது. இது இப்ப பார்வையில இருந்து கண்ணுக்கு வந்துச்சா, கண்ணில இருந்து பார்வை வந்துச்சா? பிளேஷ் அப்படி போட்டிருக்கேன் எனக்கு. பார்வை வந்த உடனே இப்ப கண்ணுல இருந்து என்ன வருது? பார்வை காட்சி வருது. அப்ப அது பார்வை கண்ணை உணர்ந்து இருக்கியா? வேற என்ன மிதிக்க இருக்கி?
பார்வை கண்ணண்டு ஒரு பொருள் என்று நான் உணர்ந்திருக்கிறது. பார்வை கண்ணண்டு தன்னை உணர்ந்திருக்கா இல்லையா? இப்ப பார்வை கண்ணண்டு தன்னை உணர்ந்திருக்கிற அந்த நிலையில கண் தன்னா என்று உணர்ந்திருக்கா? உணரலாமா? உணர ஆற்றல் இருக்கா? எங்கேயாவது உணர்ந்ததுண்டா? அப்ப இப்ப கண்ணு அந்த ஆற்றல் வந்த உடனே கண்ணை உணர்ந்த உடனே இப்ப கண்ணுக்கு தெரிகிறது. எந்த காட்சி தெரியுது? இப்ப கண்ணுக்கு காட்சி தெரியுதா இல்லையா? எந்த காட்சி தெரியுது? கண்ணுக்கு வெளியே இருக்கிற காட்சியா கண்ணுக்குள்ள இருக்கிற காட்சியா? கண்ணுல இருக்கிற காட்சி. அப்படி எடுக்கலாமா? பார்வை தன்னை உணர்ந்திருக்கிற இருப்பா இல்லையா? கண்ணுங்கிறது தன்னை உணர்ந்திருக்கிற அந்த இருப்புல இப்ப கண்ணு மிதிக்கு பார்வையும் மிதிக்கா இல்லையா? பார்வையும் மிதிக்கு கண்ணு மிருந்தா அப்பான அங்க பார்க்கும் கண்ணாக நான் ஆகுவேன். நான் இப்ப ஆகிருப்பேன்பா கண்ணா. அப்ப கண்ணு ஆயின உடனே இப்ப நான் தெரியறேனா? எனக்கு என்ன நான் காண்றேனா? இப்ப காட்சி தெரியுதுன்னு நாம எடுத்த உடனே இப்ப இந்த காட்சி என்று சொல்லியது எனக்கு கண் தெரியுதா இல்ல காண்போனுங்கிற அந்த நிலை தெரியுதா? இப்ப உதாரணத்துக்கு இப்படி எடுப்போம். இப்ப காண்போனுங்கிற நிலைய கண்ணு எடுப்போமே, அந்த காண்போனுங்கிற நிலை கண்ணுண்டா இப்ப அந்த காண்போனுங்கிற நிலை கண்ணு எடுத்துட்டோம்டா அந்த காண்போனுங்கிற நிலை இப்ப கண்ணை பத்தி பேசுவோம். அதை கண்ணு நினைச்சிட்டு பேசுவோம். அது நிறைய என்ன இருக்கு? அது நிறைய பூரணமா காட்சி இருக்கு. அப்ப காண்போனுங்கிற நிலையில ஏற்கனவே பூரணமா காட்சி இருக்கண்டா அது கண்ணா இருக்கா காண்போன் காண்ற காட்சியா இருக்கா? காண்போன் காண்ற காட்சியா. அப்ப அவன் ஏனைக்கு இருந்துகிட்டு அந்த காட்சிகளை பார்க்கான், ஏனைக்கு இருந்துகிட்டு அந்த காட்சியை உணர்றான், ஏனைக்கு இருந்துகிட்டு காண்போனா இருக்கான். அப்ப இதுதான் உப்பை ஒத்த நிலையில அந்த உண்மையோட என்ன செய்யறேன்? உப்பை ஒத்த நிலையோட உண்மையோட ஒன்று. அப்ப இப்ப என்ன செய்யறாரு? கரைஞ்சி போறாரு இல்லையா? அப்படியே அதுல கலைஞ்சு போறாரு. இப்ப இனி கண் இருக்கின்ற விளங்குமா இல்ல இப்ப இனி பார்வை இருக்கின்ற விளங்குமா? இப்ப அப்ப அதை உணர்றதுக்கு அதை உணர்த்துறதுக்கு தான் பௌதீகமாக ஒரு கண் வந்து நின்று நமக்கு என்ன செய்யுது? அதுல பார்வை இருக்கென்று புரிய வச்சிருக்கு. அப்ப அதனால இந்த கண்காணும் உலகம் யாவும் அது காட்டின அந்த உலகம் இருக்குவா நுட்பத்திலும் நுட்பமான என்று உணரும். காண்போனுங்கிற நிலையே சும்மா சாதாரணமான ஒரு நிலையா நீங்க யோசிக்கிறீங்க? சாதாரணமான நிலை என்ற நினைக்கிறீங்க? இப்ப ஹக்காய் நீ என்று சொல்லி ஒசாத ஒரு பாடல்ல சொன்ன ஒரு வரி போதும் நீங்க உங்களை உணர்றதுக்கு, நீங்க யார் என்று பார்க்கறது. அப்ப நீங்க இப்ப ஹக்கா அந்த ஹக்கா உணர்ந்து இருக்கிற இருப்பு நிலையா? இருப்பு நிலை பிரிச்சே பழகிட்டேனே. நாம இப்படியெல்லாம் கருத்து எடுப்போம் என்றுதான் நமக்கு ஒற்றை சொட்டுல ஒரு மருந்து தந்தாங்க. என்னண்டு அதுக்கு முதல் ஹக்கும் ஹல்கும் கருவும் உருவும் கருத்தின் பிசகால் வேறாகும் களிமா உணர்த்தும் கருத்தை புரிந்தால் ஹக்காய் ஹக்கு. நீங்க இப்ப களிமா பொருள் என்று சொல்லி யாருல கரையிறீங்க? அப்ப நீங்க களிமா பொருள் என்று சொல்லி உங்களுடைய கரைஞ்ச உடனே இப்ப நீங்க ஈக்கிறீங்களா இல்லாம இருக்கீங்களா?
இருக்கிறீங்க. அப்ப அந்த இருப்பு நிலையை பிடிக்க அதுக்கு போற வழிக்கு ஆரம்ப கட்டம் தான் ஏகத்தில சரிச்சு இந்த காண்போனுங்கிற நிலைக்குள்ள போறது. ஏகத்தில தரிச்சு இந்த காண்போனுங்கிற நிலையில தரிப்படுறது. ஏகத்தில தரிச்சு விழிப்பண்டா என்ன, வெளிச்சமண்டா என்ன, ஒளியண்டா என்ன, நூறண்டா என்ன என்று சொல்லி என்ன செய்யறது, அனுபவத்துல உணர்றது. எல்லாத்தையும் உணர்ந்ததுக்கு பிறகு அந்த இருப்பு நிலை அப்படி உணர்ந்தவரை எண்ணி ஆக்கி விடுது, ஒளியாக்கி விடுது. இப்ப அவர் அகிலமே 100ஆக அமைவர். அப்ப அந்த அகிலமே 100ஆக அமைஞ்சிருக்கிற அந்த நிலட பௌதீகம்தான் நமக்கு இன்னும் தெரிகிறது. இதனுடைய சூட்சுமம் என்ன ஆயிடுச்சு, 100ங்கிற அந்த அறிவினுடைய நிலை, 100ங்கிற அந்த அறிவினுடைய பிரகாசம். இதுதான் அந்த 100ஐ கொண்டு நாங்க என்ன செஞ்சிருக்கோம், வானத்தை பூமியெல்லாம் படைச்சிருக்கோம் என்ற ஒரு வேத வசனம் செல்லுதுவா. அதான் அப்ப 100ங்கிற அந்த அறிவு வானத்திலே இருக்கா, பூமியில இருக்கா, இது எல்லாத்தையும் சூழ்ந்திருக்கா. அப்படி சூழ்ந்திருக்கிற அந்த சூழ்தல் சரியா, தண்ணி ஐஸ் கட்டிய சூழ்ந்த மாதிரி இருக்கலாமா? இல்ல ஐஸ் கட்டி என்று வேறையா ஒன்று இருக்க தண்ணி போய் சூழ்ந்துரு. அப்ப இப்ப நீங்க ஐஸ் கட்டி என்று பாக்குறது என்னத்தை பாக்குறீங்க? தண்ணிய. இப்ப சில நீங்க இப்ப அறிவு தெளிவா விளங்குது. ஐஸ் கட்டிய பாத்தீங்கன்னா சிற ஒழுகிட்டு, அது என்னது சிற மறிச்சு. அப்ப இருள் என்ற வகுமில வாழுகின்ற மூடனுக்கு தோற்றம் புரியாது. அப்ப மறிச்சு. அப்ப இப்ப நீங்க காண்போனுங்கிற நிலையில இருக்கிறீங்களா, கண்ணா இருக்கிறீங்களா, இல்லாட்டி கண்ணா இருக்கிறீங்களா, காண்போனுங்கிற நிலையில இருக்கிறீங்களா? நாங்க உங்களுக்கு ஒரு வாக்குறுதிகாரம், சந்தேகம் ஒன்றுக்கு தானே, நாங்க மறுமையில திரும்ப உங்களை ஒழுப்பி அப்படியே காட்டுறோம். நீங்க களிமா பொருள்ல எடுத்துக்கிட்டீங்கனே, அதுல கரைஞ்சிட்டீங்கனே. அப்ப இப்ப நீங்க அந்த கரைஞ்சத்தால காண்போன் காட்சி அவன் என்று தானே நீங்க அந்த பொருள்ல கரைஞ்சீங்க. காண்போன் காட்சி என்று தானே அந்த பொருள்ல நம்பி உட்கார்ந்தீங்க. அப்ப உங்களோட பெருமையாவும் எளிதாகும். நீங்க யோசிக்க வேணாம். விகடமில்ல விளங்கிக் கொள்ளு, விளங்கிய வழியை பிடித்துக் கொள்ளு. உங்களை நாங்க என்ன செய்வோம், நீங்க அங்க வந்துட்டீங்களா, அடுத்த கட்டம் என்ன செய்வோம் நாங்க, உங்களுக்கு இப்ப அடுத்த அந்த கட்டத்துக்கு வந்தீங்களா உங்களுக்கு என்ன ஆகும், அப்ப நான் பரவழியில இருக்கிறானா? ஆனா நீங்க களிமா பொருள்ல கரைஞ்சி ஏன் பரவழிக்கு எடுத்த, நீங்க கட்டுண்ட எந்த பொருள்லையும் நீடிக்க கூடாது. அப்ப உங்களுக்கு இனி எப்படி தெரியணும், இந்த உலகம் ஏகமாத்தான் தெரியும். இப்ப நீங்க பரவழிக்கு வாங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஏகமாவே காட்டும். பறந்து பறந்து பாருங்க, அதுல சரிப்படுங்க. அப்ப மொத்தமும் அங்க எப்படி காட்சி சரிப்படும்? இப்ப அங்க எப்படி காட்சி தெரியும் எல்லாம்? இப்ப இந்த பூமியிலேயே பரவழியில நிக்கிறீங்களா? அதானே அவ்வளவு இன்பம் சந்தோஷமா இருக்கி பறக்குறீங்க. அப்ப இனி மறாய் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, இனி கட்டுண்ட ஒரு நிலைக்குள்ள வர மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு அது கொஞ்சம் இல்லை, என்ன தெரியும்,
இருப்பதை கண்டேன். மறைனி அதுக்கு பிறகு என்ன? திரும்ப நாங்க ஒழுப்புவோம் உங்களை, நீங்க கவலைப்படாது. அது வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருங்க. விரும்புற பழங்களை சாப்பிடுங்க, விரும்புற இடத்துக்கு போங்க, விரும்புற இடத்தை இருங்க. உங்களுக்கு இனி ஒரு சட்டவும் இல்லை, உங்களுக்கு இனி ஒரு மார்க்கவும் இல்லை, உங்களுக்கு இனி எந்த தடையும் இல்லை. நீங்க அந்த இருப்பை திரும்ப உங்களுக்கு தரும் வரைக்கும். லேசா புரிஞ்சுட்டா போந்தானே? அஸ்வான், சஹி, ரவுப்னானா எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம்.